இந்த பகுதியில் ஒரு அரை மணி நேரம் ஜெபமும் வேத தியானமும் நடைபெற இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் எங்களோடு பங்கெடுக்கலாம். நிச்சயமாக இந்த ஜெபம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் வேதத்தில் கட்டளையிட்டு இருக்கிறார், நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எங்களுக்கு எழுதியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, அவருடைய வேதம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய வேதம் சபையில் வரக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, வராதவர்களுக்கும் அவருடைய வார்த்தைகள் போய் சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த பூமியில் அநேக காரியத்தை நீங்கள் செவி கொடுத்து கேட்கிறீர்கள். இன்றைக்கும் தேவனால் அனுப்பப்பட்டு உங்கள் பகுதியில் வந்து ஆண்டவர் உலகத்திற்கு என்ன சொல்ல எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்லும்படி நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டு உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமாக இருந்தாரோ அந்த வார்த்தைகளை நீங்களும் கேளுங்கள். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் சகோதரிகள் வந்து ஒரு பாடலை பாடி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று
வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை வீடுகளிலிருந்து கவனிக்கிற உங்கள் யாவரையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் விரும்பினால் இன்றைக்கும் இந்த தெருவில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் எப்படிப்பட்டது என்றால், கர்த்தர் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகம் எப்படிப்பட்டது என்றால், இந்த உலகத்திலேயே அதிகமாய் ஒரு புஸ்தகம் விற்கப்படுகிறது என்றால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். நீங்கள் கவனித்தால் இந்தியா தேசத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் எவ்வளோ பாஷைகள் பேசுவார்கள் என்று கவனிக்கணும். இதுவரையிலும் கர்த்தருடைய வேத புஸ்தகம் கிட்டத்தட்ட 1700க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, மனுஷனால் எழுதப்பட்ட ஒரு வேத புஸ்தகமாக இருந்தால் அது ஒரு மாநிலத்தோட அல்லது ஒரு தேசத்தோடு நின்று போயிருக்கும். ஆனால் சபையோ வேத வசனமோ மனுஷனால் உருவாக்கப்பட்டதோ எழுதப்பட்டதோ அல்ல. மெய்யான தேவன் உருவாக்கி தந்த சபை, மெய்யான தேவனாகிய கர்த்தர் எழுதின வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தை பூமியின் கடைசி எல்கை மட்டும் இருக்கிற ஜனங்கள் வரைக்கும் அந்த வார்த்தைகள் போய் சேருகிறது. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதென்றால், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வார்த்தையினுடைய தீர்க்க தரிசனங்களும் ஏற்கனவே நிறைவேறியிருக்கிறது, இப்பொழுதும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. அவ்வளோ மகிமையான வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது தான் கர்த்தருடைய வேத புஸ்தகம். வேதத்தில் நீங்கள் கவனித்தால் ஆண்டவருடைய வசனம் ஒன்று சொல்லுகிறது, நீதிமொழி 14:12, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவை மரண வழிகள் என்று சொல்லி. இன்றைக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பாதைகள், வழிகள். இப்படி வாழலாமே, இதில் என்ன தப்பு, இப்படியும் வாழலாமே, இதில் என்ன தப்பு, இப்படி நிறைய காரியம் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கும். அவரவர் முன்னோர்களை பார்த்து வாழுகிறவர்கள் உண்டு, அவரவர் மற்றவர்களை பார்த்து வாழுகிறவர்களும் உண்டு. சிலர் சினிமாவில் வரக்கூடிய சில காரியத்தையும் பார்த்து வாழுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, வேத வசனத்தில் ஆண்டவர் மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். அருமையான இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பதாக இந்த பூமியில்
மனுஷனாய் ஏன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் நான் சொல்ல முடியும். அதில் 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு பிரசங்கிக்கும்படி வந்தார். ஒரு தேவனுடைய சித்தத்தை ஒரு மனுஷன் அறிந்து புரிந்து அதன்படி வாழுவானானால் அவன் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பான், ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஆண்டவர் இந்த பூமியில் வந்து மனுஷன் எப்படி வாழணும் வாழக்கூடாது என்கிற தேவ சித்தத்தை பிரசங்கிக்கும்படி வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து முதல் பிரசங்கித்த வார்த்தை என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றே ஆண்டவர் பிரசங்கித்தார். 2வது எதற்காக இந்த பூமியில் வந்தார் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை சுகமாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அற்புதம் செய்யாமல் அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்தார். அவர் செய்த அற்புதத்தை ஒரு புஸ்தகம் போட்டு எழுதி வைக்க போனால் இந்த உலகம் கொள்ளாது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோ அற்புதத்தை இயேசு கிறிஸ்து அன்றைக்கும் செய்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் முடிந்து போகலை. அவருடைய நாமத்தின் மேலே இருக்கிற வல்லமை குறைந்து போகலை. இன்றைக்கும் அந்த அதிகாரத்தையும் ஆண்டவர் சபைக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கும் அநேகர் சபையில் வந்து சுகமாகுகிறார்கள், விடுதலை ஆகுகிறார்கள். ஒருவேளை இந்த ஜெபத்தை கவனிக்கிற, இந்த பிரசங்கத்தை கவனிக்கிற நீங்கள் யாராகிலும் பலகீனமாக இருப்பீர்களானால், நோய்வாய்ப்பட்டு இருப்பீர்களானால், நீங்கள் இயேசுவை விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்து உங்களை விடுவிப்பார். அநேக மாந்திரிக கட்டுகளிலேயும் பிசாசின் கட்டுகளிலேயும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அப்படி வந்த அத்தனை பேரையும் விடுவித்தார், பிசாசுகளை துரத்தினார். செய்வினை கட்டுகளை ஆண்டவர் உடைத்து ஆண்டவர் சுகமாக்கினார். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் செயல்படுகிறார். அன்றைக்கு அவர் சுயமாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். இன்றைக்கோ அவருடைய பிள்ளைகள் மூலமாக, அவருடைய நாமத்தின் மூலமாக இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார். எங்களுக்குள் இருந்து பேசுகிறார், எங்களுக்குள் இருந்து ஜனங்களை விடுவிக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிசாசுகளால் பாதிக்கப்பட்ட, சேவனை கட்டுகளில் பாதிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் சுகமாக்கினார். இன்றைக்கு நீங்களும் விசுவாசிப்பீர்களானால் சுகமாவீர்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. எல்லாருக்கும் அற்புதம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் இல்லை. எல்லாரும் விசுவாசிப்பார்களானால் இயேசுவை, அவர்களுக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாங்களும் இன்றைக்கு இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்லி நம்பி விசுவாசித்து அவருடைய பணியை நாங்கள் செய்கிறதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு காலத்தில் நாங்கள் இயேசுவை அறியாதவர்களாய் இருந்தோம், அவரை பின்பற்றாதவர்களாய் இருந்தோம். அந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு அதிகமான போராட்டங்கள், பிசாசின் மூலமாய், சேவனை மூலமாக அநேக தொந்தரவுகளும் அநேக பலகீனங்களும் போராட்டங்களும் எங்கள் பெற்றோர்களுக்கு உண்டாயிற்று. ஆகையினால பல இடங்களுக்கு போனோம், பல மந்திரவாதிகளை பார்த்தோம், பணங்களை செலவழித்தோம். ஆனால் எங்கேயுமே எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல, ஒரு சுகம் கிடைக்கல. அப்போ அநேக பரிகாரத்தை சொன்னார்கள், செய்து பார்த்தோம். அநேக காரியத்தை சொன்னார்கள், செய்து பார்த்தோம். அநேக மருத்துவமனையை சொன்னார்கள், அங்கேயும் போய் பார்த்தோம். ஆனால் எங்கேயுமே சுகத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியலை. அப்போதான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டோம். அப்படியே இயேசுவினிடத்தில் வந்தோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும்போது அநேக அற்புதங்கள் எங்கள் பெற்றோருக்கு நடந்தது. அதை கண்ணால் பார்த்ததுனால இன்றைக்கு நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், என் பெற்றோரும் இயேசுவை பின்பற்றுகிறார்கள்.
ஆகவே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில வந்தார் அப்படின்னா, மூன்றாவதாக இந்த பூமியில ஒரு மனுஷன் அறிந்தும் அறியாமலும் செய்த எத்தனையோ பாவங்கள், இது பாவம்னு தெரியாமலே ஜாலி சந்தோஷம் என்கிற நிலையில அநேக பேர் இந்த பூமியில பாவம் செய்கிறார்கள். ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்தால் நிச்சயமாய் அவன் மேல சாபம் கட்டாயம் வரும். சாபத்தினுடைய விளைவு அதிபயங்கரமாயிருக்கும், பயங்கரமான மோசமாயிருக்கும். சாபத்தினுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி நீங்க கவனித்தார். சில சாபம் வியாதியாக வரும். நீங்க கவனித்தீர்களானால் தாத்தாவுக்கு இருந்த வியாதி இப்போ தகப்பனுக்கு இருக்கிறது, தகப்பனுக்கு இருக்கிற வியாதி பிள்ளைக்கு இருக்கிறது. இப்படி மூன்றாவது தலைமுறை நாலாவது தலைமுறையாக அநேகருக்குள்ளாக ஒரே மாதிரியான நோய் தலைமுறைகள் தாண்டியும் குடும்பத்தில் வருகிறது. இது சாபத்தின் கிரியையின் ஒரு கிரியையாக இருக்கிறது. இன்னும் சில சாபத்தினுடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னா, இளம் வயதின் மரணத்தை கொண்டு வரும். வாழ வேண்டிய பிள்ளைகள் விதவைகள் ஆக்கப்படுகிறார்கள். வாழ வேண்டிய வயதில் சிலர் மரித்து போகிறார்கள். இதெல்லாம் நம்ம கண்கூடாய் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், சாப கட்டுகளை உடைக்க இயேசு வல்லவர். ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க இயேசு வல்லவர். இந்த பூமியில ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படக்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து வேதத்தில் ஒரு மனுஷனுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுமேயானால் அவன் சமாதானமாய் சுகமாய் ஆசீர்வாதமாய் இந்த பூமியில அவனால் வாழ முடியும். ஸோ இந்த மூன்று காரியத்திற்காக தான் பிரதானமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் எப்படி பரலோகத்துக்கு போவான், எப்படி நரகத்துக்கு போகிறான் என்கிறதை சுருக்கமாய் சொல்ல போனால் நிறைய பேருக்கு தெரியும். நன்மை செய்வானானால் பரலோகத்துக்கு போவார்கள், தீமை செய்வார்களானால் நரகத்துக்கு போவார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொதுவான விஷயம். ஆனால் வேதத்தில் ஒரு பெரிய பட்டியலை ஆண்டவர் தந்திருக்கிறார். யார் யார் பரலோகத்துக்கு போவார்கள், நரகத்துக்கு போவார்கள் என்று. நரகத்துக்கு போகக்கூடியவர்களுடைய கூட்டத்தை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதில் சிலவற்றை மாத்திரம் நான் வாசித்து அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். வெளிப்படுத்தல் 21:8 நாம வாசித்தால், அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவிவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள் யார் என்று நீங்க கவனித்தால், இந்த பூமியில் பரிசுத்தத்திற்கு மாறாக வாழுகிறவர்கள் அருவருப்பானவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, அவர் உங்களை படைத்திருக்கிறார், அவர் என்னை படைத்திருக்கிறார், அவரை போலவே படைத்திருக்கிறார், அவரின் சாயலாகவே படைத்திருக்கிறார். நம்மை படைத்த தேவனுக்கு நம்மேல ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பரிசுத்தமா வாழணும். இன்றைக்கு பூமியில நிறைய பேருக்கு பரிசுத்தம்னா என்னதுன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அருவருப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. முறை தவறிய வாழ்க்கை, கள்ள தொடர்பு, வேசித்தனம், விபச்சாரம், கொலை, களவு, இந்த மாதிரியான நிறைய அருவருப்பான காரியங்களை செய்து வாழுகிறவர்கள் இந்த பூமியில உண்டு. அப்படிப்பட்டவர்கள் நரகத்துக்கு போவார்கள். கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், அதே போல சூனியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிராமத்திலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வாழுகிறது பிடிக்காது, ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறது பிடிக்காது, ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது, ஒரு தொழில் சந்தோஷமாய் வியாபார ஆசீர்வாதமாய் நடக்கிறது மற்றவர்களுக்கு பிடிக்காது. ஆகையினால மற்றவர்களுக்கு விரோதமாய் சேவனை பண்ணி அந்த குடும்பத்தை அழிக்கிறதும்
வியாபாரத்தை கெடுக்கிறதும், இந்த மாதிரியான நிறைய காரியங்கள் கிராமங்களில் நாம் கேள்விப்படுகிறோம். நாமளே அந்த பாதிப்புக்குள்ளாய் வந்திருப்போம். ஆகவே சூனியக்காரர்களாய் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே பொய்யராய் இருக்கக்கூடாது. இந்த பூமியில் நாம் வாழும்போது உண்மையை பேசுவோம், எல்லாவற்றிற்கும் உண்மையை பேசுவோம், உண்மையாய் இருப்போம். அப்படி நாம் வாழுவோமே ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ சொல்லப்பட்ட இவ்வளோ காரியமும் என் வாழ்க்கையில் இருக்கிறது, நான் அறியாமல் புரியாமல் நான் செய்துட்டேன், நான் நரகத்துக்கு போவேனா, அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாய் இருக்குமே ஆனால் நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவர்களை ரட்சிக்கதான், காப்பாற்றக்குதான், நரகத்திற்கு நேராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கக்குதான், ரட்சிக்கக்குதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். மனுஷனாய் பிறந்து ஒவ்வொரு மனுஷன் செய்த பாவத்திற்காக அவர் சிலுவையை சுமந்து, சிலுவையில் அறையப்பட்டு, சிலுவையில் இரத்தம் சிந்தி, சிலுவையில் ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததே பாவிகளுக்காக வந்தார். ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்து பாவத்தினால சாபத்துக்குள்ளாகி நரகத்திற்கு நேராக, நரக ஆக்கினைக்கு நேராக போகக்கூடிய மனுஷனுக்காக இந்த பூமியில் வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாவம் எப்படி மன்னிக்கப்படும் என்றால், இயேசுவே நீர் என் பாவத்திற்காக சிலுவையை சுமந்தீர், சிலுவையில் அடிக்கப்பட்டீர், இரத்தத்தை சிந்தினீர், ஜீவனை கொடுத்தீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்கள். ஆனால் எவ்வளோ பயங்கரமான பாவ சாபங்கள் பல தலைமுறையாக குடும்பத்தை தொடர்ந்தாலும் இன்றைக்கு அந்த சாபம் இனி உங்களை தொடராதபடி, அந்த பாவத்தினால் வந்த சாபமும் சாபத்தினால் வந்த பாதிப்புகளும் இனியும் உங்கள் தலைமுறையை தொடராதபடி ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ரட்சிப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இதற்காக தான் ஆண்டவர் பூமியில் வந்தார். இப்போ வேதத்தில் நாம் வாசிக்கும் போது வேதத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சீசர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அநேக காரியத்தை சீசர்களுக்கு சொல்லி இருந்தார். அதில் ஒரு காரியம், நாம் பூமியினுடைய கடைசி நாட்களில் நான் மறுபடியும் இந்த பூமியில் வருவேன். அப்போ 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அதுக்கு பிறகு இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் மறுபடியும் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மறுபடியும் வரப்போகிறார். நீங்கள் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய மறுபடியும் வருகிற இந்த வருகைக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து இனி வரும்போது என்ன நடக்கும் என்றால், ஒரு மனுஷன் இந்த வேத வசனத்தின்படி வாழ்ந்து இயேசுவை விசுவாசித்து ஒரு மனுஷனுடைய பாவ மன்னிப்புக்காக சபையில் கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானத்தை அவன் பெற்று, ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படக்காக தான் சபையில் ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறதே அன்றி மதமாற்றத்திற்காக கொடுக்கப்படுகிறதில்லை. இயேசுவே என் பாவத்தை மன்னியும். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் கவனித்தால், ஒரு மனுஷன் பாவத்தை ரகசியமாய் செய்தால் வாழ்வடைய முடியாது. அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையினால நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது பாவத்தை விட்டு அந்த மனுஷனுக்கு சபை ஞானஸ்நானம் கொடுக்கிறது. அதே போல் ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு வாழுவானால் அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான், பரலோகத்துக்கு போவான்.
அதே போல சபையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. நீங்க நினைக்கலாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னா என்ன? இன்றைக்கு கிராமத்துல நம்ம சொல்லுகிறோம், அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால அவனுக்கு சுகம் இல்லை, அதனால அவங்க ஆடிட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கண்ணால பார்த்துருப்போம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாய் ஒரு செத்தவர்களின் ஆவி வர முடியும் என்றால் ஆண்டவர் சபையில அவருடைய ஆவியை கொடுக்கிறார். அவருடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியை ஒரு மனுஷன் பெறுவான். ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பூமியில 2 ஆவி இருக்கிறது. ஒன்று அசுத்த ஆவி, என்ன ஒன்று? தேவனாகிய கர்த்தரால கொடுக்கப்படுகிற அவருடைய ஆவி பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாய் இருந்தால், இந்த பூமியில ஒரு மந்திரவாதி வாதைகளை அனுப்பினாலும் எந்த மனுஷன் பரிசுத்த ஆவியில இருக்கிறானோ அந்த மனுஷனை அது சேதப்படுத்தவே முடியாது. சேவனைகள் செயல்படாது, செயலிழந்து போகும். ஆகவே பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன நடக்கும் என்றால், ஒரு மனுஷன் ஞான ஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கை கொண்டு வாழுவானால் அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் அவன் மரித்திருப்பானால் அவனுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அவன் உயிர் தெழுவான் என்று வசனம் சொல்லுகிறது. 2வது ஒரு காரியம் நடக்கும். இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வேத வசனத்தை கை கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஞான ஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனுஷன் பெற்றிருப்பானால் இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு நொடி பொழுதிலே அவனும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு ஈவனமாய் பரலோகத்துக்கு போவான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. ஆகவே இனி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற செய்தியை உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவர் சபைக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த நல்ல செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்களிடத்துல சொன்னார், நான் கடைசி நாட்களில், பூமியின் கடைசி நாட்களில் நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி. அப்போ சீசர்கள் கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன என்று சொல்லி கேட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு 8 அடையாளங்களை சொன்னார். நான் அந்த 8 அடையாளங்களையும் வாசித்து முடிக்கிறேன். முதல் அடையாளம் என்றால், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் தினந்தோறும் ஒரு புது யுத்தங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். காசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடக்கிறத நாம் இங்கே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடக்கிறதை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் பல தேசங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம், நியூஸ் வழியாக கேள்விப்படுகிறோம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இதெல்லாம் நாம் எப்படி கேள்விப்படுகிறோம்? செல்ஃபோன் வழியாக கேள்விப்படுகிறோம், டிவி சேனல் மூலமாக நாம் நேரடியாக பார்க்கிறோம், அந்த செய்திகளை கேட்கிறோம். இதெல்லாம் எப்படி ஆகுது அப்படின்னா, இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒருவேளை ஒரு 300 வருஷத்துக்கு முன்பதாக இந்த யுத்தங்கள் நடந்திருந்தால் இன்றைக்கு நாம் அதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னா உக்ரைன் எங்கேயோ இருக்கிறது, ரஷ்யா எங்கேயோ இருக்கிறது, அதே போல காசா எங்கேயோ இருக்கிறது, இஸ்ரவேல் எங்கேயோ இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வீடுகளில் இருந்து கர்த்தருடைய அடையாளங்களை நீங்கள் கேட்கவும் பார்க்கவும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியை தந்திருக்கிறார். கையில் வச்சுட்டே செல்ஃபோனில் பார்த்துடலாம், வீட்டில் இருந்துகிட்டே டிவி மூலமாய் பார்த்துடலாம். ஏன்? இந்த செய்தி எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று சொல்லி தான் இந்த கடைசி நாட்களில் இந்த பூமியில் டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி அபரீதமாய் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறதை நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். பல இடங்களிலே ஜாதி சண்டைகள், மத சண்டைகள், ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை,
இது வெளிநாடுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா கருப்பர்கள், நிற பிரச்சனை, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் பல இடங்களிலே பஞ்சம், காசாவில் பயங்கரமான பஞ்சம், இந்தியாவில் சில இடங்களிலே பஞ்சம், பாகிஸ்தானில் பல இடங்களிலே பஞ்சம், சோமாலியா தேசத்தில் பல இடங்களிலே, முழு தேசத்திலையும் பஞ்சம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக தேசங்களில் பஞ்சங்கள் காணப்படுகிறது. இதுவும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பறைசாற்றுகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு மருத்துவரிடத்தில் கேட்டேன், இந்த பூமியில் எவ்வளோ நோய்கள் இருக்குன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், தோராயமாக ஒரு 1400க்கும் அதிகமான நோய்கள் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ அவ்வளோ நோய்கள் இருக்கிறது. இனியும் புதுசாக நோய்கள் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லி. கடந்த வருடங்களில் நாம் பார்த்தோம், கொரோனா என்கிற கொள்ளை நோய் எல்லா தேசத்திலையும் வந்தது, எல்லா ஜனங்களுக்கும் வந்தது, எல்லா தெருக்களிலேயும் வந்தது. நீங்க கவனித்தால் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வார்த்தை முழு உலகத்திற்கானது, முழு ஜனங்களுக்கானது. இந்த அடையாளங்கள் முழு தேசத்திற்கானது. இயேசு கிறிஸ்து ஒரு மாவட்டத்தின் தேவன் அல்ல, ஒரு மாநிலத்தின் தேவன் அல்ல, ஒரு தேசத்தின் தேவன் மட்டுமல்ல, அவர் முழு உலகத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் சொன்ன வார்த்தைகள் முழு உலகத்திற்கும் கடந்து போகும். அவர் சொன்ன அடையாளங்களும் முழு உலகத்திற்கும் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அதே போல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தால் தினந்தோறும், இந்த வாரமும் ஒரு தேசத்துல பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது. இதுவரைக்கும் 2015 இருந்து இதுவரையிலும் 1,52,000த்திற்கும் அதிகமான முறை இந்த பூமியில் பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. இதெல்லாம் நாம் நியூஸ் வழியாக, செய்தி வழியாக நாம் கேள்விப்படுகிறோம், ஏதோ நடக்கிறது என்று சொல்லி நினைக்கிறோம். அப்படி அல்ல. இந்த பூமி அதிர்ச்சி எல்லாம் எந்த செய்தியை நமக்கு மறைமுகமாய் பறைசாற்றுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து வருகிறார், நீ மனம் திரும்பு, அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தால் ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அன்பு எவ்வளோ இருந்து என்று சொல்லி கவனிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்து என்று சொல்லி நீங்க கவனித்தால், ஒவ்வொரு குடும்பமும் கூட்டு குடும்பமாய் அழகாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு ஒரு குடும்பம் அப்படின்னா அப்பா அம்மா, அவர்களுக்கு 1 பிள்ளைகளோ 2 பிள்ளைகளோ, அதுதான் குடும்பம். ஆனால் அந்த நாட்களில் குடும்பம் அப்படின்னா மாமியார் மாமனார் தாத்தா பாட்டி மாமா மச்சான் சித்தப்பா எல்லாம் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள். இன்னைக்கு அது சாத்தியமே இல்லை. திருமணம் முடிஞ்ச உடனே தாயாரோ தகப்பன் யாரோ எல்லாமே பிரிந்து போகக்கூடிய காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த அடையாளம் தேசங்களிலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது வெளிப்படுகிறது. அதே போல கடைசி அடையாளம், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறார், மனம் திரும்பு என்கிற அடையாளம் எல்லாமே பிரசங்கிக்கப்படும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த பூமியில் எங்கும் தெரு பிரசங்கள், துண்டு பிரதிகள் எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இதனுடைய திட்டம், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மத மாற்றுக்கிறதுக்கான நோக்கம் அல்ல. இயேசு வருகிறார், அந்த செய்தி, கடைசி காலத்தினுடைய அடையாளம், அந்த செய்தி எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கிறது தான் இதனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு மெய்யான தெய்வம், அவரை விசுவாசிங்க, அவர் வரப்போகிறார், அவருடைய வருகையின் அடையாளங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இனி ரொம்ப நாள் இந்த பூமியின் போகாது, சீக்கிரமாக இயேசு வரப்போகிறார். ஆகவே மனம் திரும்புவோம், இயேசுவை விசுவாசிப்போம். ஒருவேளை நீங்கள் பலகீனத்தோடு இருப்பீர்களானால், நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவை மனதில் நினைத்து, இந்த வியாதி, இந்த பாவம், இந்த சாபம் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி நீங்கள் இருதயத்தில் இயேசுவை நினைத்து கூப்பிடுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம்.
அற்புதம் அந்த இடத்துல நடக்கும். கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். இப்போது நம் நடுவில் இருக்கிற விஜய் சகோதரர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் பிரஸ்தாவப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தீர். அதற்காக நன்றி. என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அங்கே வந்து அவர்கள் நடுவில் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த தெருக்களில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும், எல்லா கிரியைகளும், எல்லா செயல்பாடுகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நீங்கி போகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நாங்கள் உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒருவரே ஜீவன் உள்ளவராய் அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழும்பியிருக்கிறபடினால் அந்த பரிசுத்தமான இரத்தத்தினால் இந்த ஜனங்களை மூடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எல்லா குழந்தை பாக்கிய தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே காய்ச்சல்கள், தலைவலிகள், ஆண்டவரே கால்வலிகள், எல்லா வலிகளும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போவதாக. அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நான் குணமாக்குவேன் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தின் மூலமாய் ஒரு குணம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு ஆறுதல் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே உண்டாகட்டும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடியே சமாதானமும் சுகமும் இந்த வீடுகளுக்குள்ளே தங்கி இருப்பதாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் தங்கி இருப்பதாக. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் ஒவ்வொரு மேலையும் தெளிக்கப்படுவதாக. வாகனங்களில் கவனமாய் பிரயாணப்பட தெருக்களில் இருக்கிறவர்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த தெருக்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் கிருபையை கொடுப்பீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே சகோதர சிநேகம் இந்த தெருக்களுக்குள்ள நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை இயேசுவை அறிகிற அறிவில் வளருவதற்கு கர்த்தர் தாமே கிருபையை தருவீராக. உங்கள் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன்.